ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புழுங்கல் அரிசி புட்டு, அதாவது பாயில்ட் ரைஸ் புட்டு. இது பச்சரிசி மாவை எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம புழுங்கல் அரிசியிலே செய்ய போகிறோம். வெல்கம் டு sriandmomlife. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா ஒரு 2 to 3 ஹார்ஸ் கிட்ட நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அந்த ஊறின அரிசியை நல்லா துணி விரித்து போட்டு நல்லா காய வைக்கணும். ஃபேன் காற்று இல்லை மேலெல்லாம் காய வைக்க வேணாம், துசியாயிரும். நீங்கள் கீழே வீட்டுக்குள்ளேயே துணியெல்லாம் விரித்து போட்டு காய வைங்க, மொட்டை மாடிலெல்லாம் காய வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கையில் ஒட்டவே கூடாது, அந்த அளவு நல்லா காஞ்சிருக்கணும். அந்த பக்குவத்தில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அது ப்ராப்பராக அரைப்படாது. நம்ம இதுக்காக மாவு மிஷினில் போய் தான் கண்டிப்பாக அரைக்கணும். அதோட டேஸ்ட்டு தான் செமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடியாதுன்னா நல்லா காய வச்சு, அரைச்ச உடனே நல்லா காய வச்சு பேப்பரில் போட்டு காய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுனாலும் இதே மாதிரி புட்டு செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இன்னும் நல்லா அரைப்படும். இது நல்லா பொடியாக அரைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் மிஷினில் அரைக்கிறக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மாவு எங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அரிசி 1 கப் ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோமோ அதில் 3/4 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அந்த அரைச்சிட்டு வந்த அரிசி மாவோட நம்ம இப்போ சீனியை நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம இப்போ லேட்டாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அரிசி மாவை ரொம்ப காய வச்சு பத்திரமா சேஃபாக எடுத்து வச்சிடணும். இந்த அரைச்சி வச்சுருந்த மாவு கொஞ்சம் வேகமாக சளிச்சிரும். நம்ம பத்திரமா அதே ஒரு டப்பாலே வச்சுட்டு இருந்தோம்னா வேகமாக சளிச்சிரும். பார்த்து யூஸ் பண்ணணும். லாங் டைம் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை நல்லா காய வச்சு அதை சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ரொம்ப நாளாக நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புட்டுக்கு தேங்காவை துருவி ஆட் பண்ணணும். நாங்கள் 1 கிலோ மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு நாங்கள் 2 தேங்காய் துருவி போட்டிருக்கோம். தேங்காவை துருவி ஆட் பண்ணுறத நம்ம மிக்ஸி ஜார்லேயே கூட செய்யலாம். இன்னும் கைட்டை துருவணும்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட அரிசி மாவு, தேங்காய், சீனி இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அச்சு வச்சு இது பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம புட்டு சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணிவிட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தோம்னா பிறகு தேங்காய் ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அச்சுக்கு நம்ம கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரிலாம் இதில் கரெக்டாக பிடிக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு மோல்டு இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வட்ட குட்டி கிண்ணத்தில் செய்கிறோம். இதே நம்ம ஆரஞ்சு புளிகிறதுல கூட செய்யலாம். அந்த மேலே இருக்கிற ஆரஞ்சு புளிகிற இதில் பின்னத்தில் நம்ம இது பண்ணி வச்சோம்னா அது ஒரு ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா தட்டி இது பண்ணணும். நடுவில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா பிறகு அது நம்மளுக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம மோல்ட் பண்ணும்போது சுற்றி மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நடுவில் ப்ரெஸ் பண்ணாமல் இது பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக அன்மோல்ட் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடும். நாங்கள் அப்படியே எல்லா புட்டும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாச்சு. இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு நாங்கள் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லா புட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். விருதுநகரில் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே புட்டை வைப்பாங்க அவங்க வீட்டில் எல்லாரும். ஸோ எங்கள் அத்தையே ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி புட்டெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எல்லார் வீட்டிலேருந்து இதே புட்டு தான் எங்களுக்கும் ரிட்டன் வரும். எல்லோரும் நாங்களும் புட்டை வச்சோன்னு ரிட்டன் கொடுப்பாங்க, நாங்களும் இதே தான் கொடுக்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு பேட்சுக்கு புட்டு அவிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு முடிச்சிட்டோம்னா செகண்ட் பேட்ச் புட்டே ரெடி பண்ணிடலாம். இந்த புட்டு எல்லாத்தையும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னாலே சூப்பராக ரெடி ஆயிரும். இது நிறையா இருக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும்.
நம்மளோட புட்டு அவிக்கும் போது அந்த இதில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஒட்டி ஒட்டி வச்சாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், உடையவும் செய்யும். அதை பார்த்து மட்டும் வைக்கணும். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொலக்கட்டை பிடிக்கிற மோல்டுலேயும் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி வச்சோம். இது வந்து செகண்ட் பேட்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே. இது ரொம்ப நேரம் நானும் ட்ரை பண்ணேன், பர்ஃபெக்டாக வரவே இல்லை. எங்கள் அத்தை செஞ்சால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வந்துச்சு. லைட்டாக கடி வாங்கிட்டு இருந்தேன். உனக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? எப்படி செய்யுது? தெரியாது. என்ன பண்ற? சாமிக்கு வைக்கணும்டா. நல்லா இருக்காக்கும். ஃபைனலாக ஃபஸ்ட் பேட்ச் புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக கொதிக்கும். கொதிக்க எடுத்து வச்சிடணும், மூடியே வச்சிடாதீங்க. அப்புறம் அதில் இருக்க தண்ணி கொட்டுச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி இதாயிரும், நொசன்னு ஆயிரும். இது உங்களுக்கு கொதிச்சு ரெடியானோடனே உடனே எடுத்து வச்சுருங்க. வேர்வை தண்ணி படாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உடையாத மாதிரியும் பார்த்து இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு 1 வீக் கிட்ட வரையும் இருக்கும். சூப்பராக சாஃப்டாக ஒரு புட்டு கூட உடையாமல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்சுக்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. ஆஃப்டர் 20 மினிட்ஸில் இந்த புட்டும் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்றதோட கொஞ்சம் ஆறி சாப்பிட்டுட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் தெரியும் நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் புட்டை சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பை.